இப்போ தியேட்டரில் ஓடிட்டு இருக்குது சூர்யா நடித்த விஸ்வநாத் சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வாரிசு 2 இருக்குமோ நினச்சி ரொம்பவே பயந்தான் போனேன். அந்த படத்தை அந்த மாதிரி தான் எடுக்கலாங்க, ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த படம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம சூர்யா ரொம்பவே பெரிய பணக்காரராக இருக்காரு. கன்ஃபயர் ஷூட் கேமில் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காருங்க. தங்க மெடல்லாம் வாங்கியிருக்காரு. பார்க்க அப்புறமா அவங்க ஆபீஸை ஃபுல்லாகவே அவர் தான் பார்த்துக்கிட்டு அவர் யாருக்கிட்டையுமே அதிகமாக சிரிச்சு பேச மாட்டார். அவருக்கு இந்த படத்தில் 40 வயசு மாதிரி காட்டியிருக்காங்க. அவர் கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாகவே இருக்காரு. இதுக்காண்டி கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாக இருக்காருன்னா பொண்ணு கிடைக்காம இல்லை. நம்ம சூர்யாவுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். சூர்யா சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க அம்மா மொதல் ஒய்ஃப் உயிரோடு இருக்கும்போது சூர்யாவுக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தது அவங்க அப்பா. சூர்யாவோட ரோல் மாடலே அவர். அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணது அவருக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன வயசில் ரொம்பவே பாதிச்சிருக்கும். அதனால அவர் கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாகவே இருப்பார். சூர்யாவோட அம்மா ரொம்பவே கவலையாக இருப்பாங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்கிடாம அப்படி இருக்கிறதுனால என்னன்னாலும் கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமாக இருப்பார். அவங்க அம்மாக்கான அப்படி இல்லைங்க. அவர் கல்யாணம் பண்ணாதது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா அவரோட சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வாரிசு இல்லாமல் இருக்கு. நம்ம சூர்யாவோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லாதனால அவங்க அம்மா ரொம்பவே கவலையாக இருப்பாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சூர்யாவே புரிஞ்சுக்கிடுவார். அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிடாம எப்படி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவார். அவரோட விந்த வச்சு வாடகத்தை மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கிடாத அவங்க அம்மா போக போக அவங்க அப்படியே ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த குழந்தைய வச்சு ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது. அந்த குழந்தைக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. குழந்தை யார் பெற்றாங்களோ அவங்க வரணும், அவங்கள வச்சு தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள தேடி நம்ம சூர்யா போறாருங்க. அவங்க வேற யாரும் இல்லை, அதோட ஹீரோயின் மமிதா பைஜி தான். அவங்க படிப்பு செலவுக்கு பணம் கம்மியாக இருந்திருக்குங்க. அதனால இந்த வாடகை மூலமாக அந்த குழந்தைய பெற்று அவங்க படிப்புக்காண்டி காசு வாங்கியிருப்பாங்க. குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி மமிதா பைஜி சூர்யா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இந்த படத்தில் மமிதா பைஜி ஒரு சேட்டை பிடிச்ச பொண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம சூர்யா இருக்காரு. ரொம்ப சைலண்டா, யார்ட்டையுமே ரொம்ப மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. இருக்கும்போது நம்ம மமிதா பைஜிக்கு அவர் மேல லவ் வந்துருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதாங்க இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ரொம்பவே சூப்பரா வேற லெவலில் இருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தில் நம்ம சூர்யா சூப்பராகவே நடிச்சிருப்பாருங்க. அந்த கேரக்டரே சூப்பரா இருக்கும். நீங்க அப்படியே அந்த படத்துக்கு உள்ளே போயிருவீங்க. இந்த படம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்குது கூட வாய்ப்பு இருக்கு. சூர்யாவோட அம்மாவா ராதிகா தாங்க நடிச்சிருக்காங்க. படத்தோட ஆணி வேற இவங்க தான் சொல்லலாம். இந்த படத்துல அம்மாவா நடிச்சிருக்க மாட்டாங்க, அப்படி வாழ்ந்துருப்பாங்க. ஒரு சீன்ல இவங்க இறந்துருவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே மிஸ் ஆகும். நம்ம எல்லாருமே அந்த ஃபீல் அப்படி உணருவோம். சென்னு கொஞ்ச நாள் இவங்க இருந்திருக்கலாம் அப்படி. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தாங்க மியூசிக் பண்ணியிருக்காரு. தலைமை வேற லெவல். சீன் அப்படி கூஸ் பம்ஸ் ஆகுதுங்க. மியூசிக் நான் கேட்கும் மியூசிக் அவ்வளோ குவாலிட்டியா இருக்குங்க. பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறமா இந்த படத்தோட கதையே டோட்டலா மாறுத மாதிரி இருக்கு. சூர்யாவோட கேரக்டர் இந்த படத்துல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுத மாதிரி இருக்கு. ஒருவேளை ராதிகா இறந்தனால அப்படி இருக்குமான்னு தெரியல. இந்த படத்துல ராதிகாவை இறக்க வைக்காம அப்படி லாஸ்ட் வரை கொண்டு போயிருக்கலாம். இறந்ததுக்கு அப்புறமா இந்த படத்துல ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த படம் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பா ஒரு தான படம். நீங்க எது லவ் பண்ணி உங்களுக்கு சண்டை அடிக்கடி வருதா, ஒன்னா போய் இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா சண்டை போட மாட்டீங்க. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. என்னோட ஃபேவரட் படம்னே சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 4 கொடுப்பேன். இந்த படம் உங்களுக்கு எந்த இடத்துலயுமே போர் அடிக்காதுங்க. அப்படி சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.